நம பார்வதி வதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே ஞானறிவிச்சையும், நமச்சிவாயவே நாவி நின்று தூமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருள்குருநாதர் மாணிக்க வாசகர் பொன்னாத திருவடிகளையும், நமக்கெல்லாம் தோன்றா துணையாக விளங்கக்கூடிய எம்பெருமான் திருவடிகளையும், மற்றும் நமக்கெல்லாம் நீங்கா துணையாக விளங்கக்கூடிய நம்மளோட சமய சந்தானாச்சாரியர் குருவாடிகளையும், இங்கே வீட்டிற்கக்கூடிய அடியார்குண திருவடிகளையும் உடைய மனமே மொழிகளாகிய மக்கள் நலன்களை மிக பணியோடு உருத்தாக்கி கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான என்று ஒரு புண்ணிய திருநாள் நமக்கு. அப்படி நம்ம நீண்ட காலமாக நம்ம தொடர்ந்து சைவ சித்தாந்த சாத்திரத்தை நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதிலே நாம் சென்ற வகுப்பிலே 38 செய்யுள் வரைக்கும் நம்ம உண்மை விளக்கத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இப்பொழுது நம்ம 39ஆவதாக இருக்கக்கூடிய அந்த செய்யுளை நாம் பார்க்க இருக்கின்றோம். 39ஆவதாக இருக்கக்கூடிய செய்யுள். அதிலே நாம் சென்ற வகுப்பிலே நம்ம நடனத்தை, இறைவனுடைய அந்த நடனத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். சரிங்களா? 39. அப்போ அந்த இறைவனுடைய அந்த நடனத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் நம்ம திருவதி மணவாசகம் கடந்த பெருமானை மீண்டும் ஒரு முறை நம் குருநாதரை ஒரு தினம் தியானித்து, குருவருடைய திருவருள் நமக்கு இருக்கணும். குருவருளும் திருவருளும் சேர்ந்தால்தான் நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் நம்மளுடைய உமாபதி சிவாச்சாரியர் சொல்வர், நட்குஞ்சர நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். விநாயக பெருமான் திருவருள் புரிந்து இந்த நூலிலே நாம் படிக்கும் பொழுது யாதொரு ஐயத்திரிப்பும் இல்லாமல் இந்த உள்ளபடியே இந்த கருத்துக்கள் அனைத்தும் நம் சிந்தையிலே பதிய ஐங்கர பெருமான் அருள வேண்டும் என்று பொன்னா திருவடிகளை வேண்டி இந்த நாளிலே நாம் இந்த நூலினை சிந்திக்க வேண்டும் என்பது திருவருள் கருணை. நம்ம திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதனை பொருட்டு. ஏன்னு சொன்னால் சாத்திர வகுப்பு என்பது அவ்வளோ எளிதாக யாருக்கும் கிடைக்க பெறாது. அந்த வகுப்பிலே நாம் கலந்து கொள்வது நாம் செய்த புண்ணியம். அதை முதலில் சிந்தித்து நாம் இப்போது 5 எழுத்து விளக்கம் வேண்டும். இப்போது நம்ம 5 எழுத்துனா என்ன? சிவாய நம, பஞ்சாட்சரம் அதுதான். நமச்சிவாய சிவாய நமன்னு சொல்லுவோம். அப்போது அந்த 5 எழுத்தின் விளக்கம் வேண்டும் அப்படின்னு மாணவர் தன்னுடைய ஆசிரியரிடம் கேட்கின்றார். யார்? அவரோட குருநாதர்கிட்ட. இப்போது உண்மை விளக்கத்தோடைய இந்த இது பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி பொருள்? அதாவது மணவாசகம் கடந்தார் அவருடைய குருநாதராகிய மெய்கண்டாரிடம். அதுதான் மணவாசகம் கடந்தார் அவருடைய குருநாதராகிய மெய்கண்டாரிடம் கேள்வி கேட்பது போலவும் அந்த கேள்விக்கு பதிலளிப்பது போலவும் தான் இந்த உண்மை விளக்கமே நம்ம அமைஞ்சிருக்கு நம்ம பார்த்தோம். அப்பொழுது இப்போ என்ன கேட்குறாரு? 39ஆவது செய்யுளெல்லாம் எடுத்துங்க. உண்மை விளக்கம் 39ஆவது செய்யுள். 5 எழுத்து விளக்கம் வேண்டுதல். இப்போ மெய்கண்டாரிடம் 5 எழுத்தின் விளக்கத்தை மாணவர் கேட்கின்றார். அதனை இந்த செய்யுளை பார்ப்போம். நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர், ஓதீர் எழுத்தஞ்சும் உள்ளபடி தீது அறவே 5 எழுத்து ஈது ஆகில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்சு அப்பப்பட்ட தஞ்ச அருட்குருவே சாற்று அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர். நாதாந்த நாடகம் தான் நம்ம கடைசியாக பார்த்த வகுப்பு. அப்பப்பட்ட அந்த நாதாந்த நாடகமாகிய அந்த நடராஜ தத்துவத்தை நமக்கு அருள் செய்தீர், ஓதீர் எழுத்தஞ்சும் உள்ளபடி எனக்கு எழுத்தோடைய அந்த 5 எழுத்தோடைய பொருளை எனக்கு சொல்லவும் அப்படின்னு கேட்கின்ற. அதன் உள்ளபடி சொல்லும். தீது அறவே. தீதுனா எதுமா அப்படின்னா எது தீது? ஆணவ மலம். எது தீது? ஆணவ மலம். தீதுனா நம்ம நினச்சிருக்கிறோம் குற்றம். குற்றம்னு எதுனா மலம் தான் குற்றம். அப்போது தீது அறவே 5 எழுத்து ஈதி ஆகில் சொல்கிறாங்க. தீது அறவே
அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ, அழியும் எழுத்தாய் விடுமோ அஞ்ச அருட்குருவே சாற்று. அது அஞ்ச நீங்கள் என் அருட்குருவே நமக்கு சாற்று அப்படின்னு சொல்லி தெளிவுரையை பாருங்கள். அடியனுக்கு புகலிடம் ஆக உள்ள அருளுரு ஆகிய ஆச்சாரிய மூர்த்தியே, நாதம் முடிவாக உள்ள 36 தத்துவங்களை கடந்த திருக்கூத்தின் இயல்பை அடியனுக்கு தெளிவாக உணரும்படி அருமையாக அருளி செய்தீர். நம்ம அதை முன்னாடியே நம்ம அதை பார்த்துட்டோம். இனி தீமையின் வாசனை கூட எளியனை தாக்காமல் இருக்கும் பொருட்டு, அதை தீமைன்னா எது சொன்னல, ஆணவ. அந்த ஆணவ மனம் உயிரை என்ன பண்ணக்கூடாது. இப்போது நம்ம சைவ சித்தாந்தத்தோட அடிப்படை நோக்கம் என்ன, மலம் நீங்கணும், மலம் நீங்கணும். அது என்ன மலம், மலம் சொன்னாலே ஆணவ மலம் தான் மலம், நம்ம குழம்பவே கூடாது. மலம்னாலே ஆணவ மலம். அப்போ என்ன சொல்கிறது பாருங்க, பொருள்நிலையை அதை எளியனை தாக்காமல் இருக்கும் பொருட்டு திரு 5 எழுத்தின் பொருள்நிலையை உள்ளவாறு உணர்த்தியருள. அதோட பொருள்லாம் என்ன பா, அந்த சிவாய நமன்னு சொல்கிறப்பா அதோட பொருளை எனக்கு உணர்த்தணும், அந்த பொருளோட உண்மை நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார் பாருங்க. வேண்டுகிறேன், இறைவனின் திருப்பெயராகி இஃது இந்த எழுத்து எனப்படுமாயின் ஏனைய எழுத்துக்களைப் போல இவையும் அழியும் தன்மை உடையன ஆகிவிடுமோ, இந்த ஐயப்பாட்டினை நீக்கருள வேண்டும் பெருமானே அப்படின்னு கேட்க. அதாவது இப்போ இந்த 5 எழுத்தும் இறைவனோட பேர்னு சொன்னால் பல பேர் காலத்தில் தங்காமல் போயிடுது. இப்போது மயூரநாதர், அண்ணாமலையார், இப்போ எவ்வளோ சுவாமியோட திருநாமங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த நாமங்கள்லாம் பாருங்கள் சற்று காலத்தில் இருக்கலாம் போகலாம். இப்போது இந்த கோயில் பிரசித்தி பெற்றது இருக்குது. சில ஆலயங்களில் சிவலிங்கம் பூமியில் புதஞ்சி எடுக்கிறாங்க. அப்போ சுவாமிக்கு என்ன பேருன்னு தெரியுதா, யாருக்கும் தெரியல, அந்த பேர் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் புதுசாக நம்ம ஒரு பேர் வைக்கணும். அந்த மாதிரி சிவாய நம்ம என்ற பஞ்சாட்சரமும் அழிந்து விடுமோ, அதுவும் அப்பேற்பட்ட பேரில் ஒன்றா இல்லை, அதுதான் என்ன எவ்வளோ அழகாக கேட்குறாங்க பாரு. இப்போ அந்த சிவாய நம்ம சொல்கிறோம், அது இப்போ நம்ம எதுங்க ஐயா சிவாய நமது சிவருமனோட பேரா அப்படின்னா, நம்ம ஞானசம்பந்தம் பாடுறாரு, என்ன பாடுறாரு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்போ நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாய். அப்போ நமச்சிவாய சிவாய நம என்பது அவனுடைய நாமம்னு சொன்னால் அந்த நாமத்தினுடைய பொருள் என்ன, மற்ற பெயர்கள் அழிகிறது, அதுபோல் இந்த சிவாய நம என்ற பெயரும் அழிதற்கு உட்படுவனவா, இல்லை அந்த பெயர் தான் என்ன, தேசிகனே சாற்று, அதன் அந்த அருட்குருவே சாற்று என்று சொன்னார். அப்போ அந்த குருநாதர்கிட்ட இந்த செய்யுளோட கருபொருள் என்ன, மீண்டும் இந்த செய்யுளை படிக்கிறோம். நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர். அப்படிப்பட்ட நாதாந்த நாடகத்தை நம்ம அருள் செய்துட்டேன், நம்ம அதை பார்த்துட்டோம். ஓதீர் எழுத்து 5 உள்ளபடி. எனக்கு எதை ஓதணும், 5 எழுத்தின் பொருள் என்ன, சி வா ய நம, இந்த 5 எழுத்தின் பொருள் என்ன என்பதனை எமக்கு நீங்கள் ஓத வேண்டும். ஓதீர் சொல்கிறேன். தீது அறவே, எது அறந்து போனோம், தீது அறவே. இது ரொம்ப முக்கியமான செய்வதெல்லாம். இப்போ பாருங்கள், இப்போ அம்மா புரிஞ்சிச்சா. அப்போ அந்த சிவாய நம்மன்றதோட பொருள் எது நீக்கக்கூடியது, ஆணவ மனத்தை நீக்கக்கூடியது. அப்போது சிவாய நம்ம சொன்னால் மட்டும் ஆணவ மனம் நீங்கிடுமா ஐயா அப்படின்னா கிடையாது. அந்த பொருளை அறிந்து ஓதுதல் வேண்டும். இப்போது நம்ம சிவாய நம்ம சொல்கிறோம், நமச்சிவாய சொல்கிறோம்னா அந்த பொருளை நம்ம அறிந்து ஓதணும். அப்போது அந்த பொருளை அறிந்து ஓதுதல் வேண்டும். அதை அந்த பாட்டோடைய கருபொருள். அது சொல்கிற பாருங்க, இனி தீமையின் வாசனை கூட எளியனை தாக்காமல் இருக்கும் பொருட்டு திரு 5 எழுத்தின் பொருள் நிலையை உள்ளவாறு உணர்த்தியருள வேண்டும். இதுதான் இந்த கான்செப்ட். அத்தை சொல்கிறது, இறைவனின் திருப்பெயராக இருந்து 5 எழுத்து எனப்படுமாயின் ஏனைய எழுத்துக்களை போல வியும் அழித்தனம் உடையின விடுமோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு. பெருமானே இது ஒரு ஐயப்பாடு. நம்மளை ஒரு கருத்து இருக்குதுன்னா சொன்னா வரும், நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ இறைவன் நிலைத்தவனா, அப்போ பல எல்லாம் அழிகிற மாதிரி அவனுக்கும் அழிகிற காலம் இருக்குதா, அவன் நிலைத்தவனா அப்படின்னும் போது தான் நம்ம ஐயப்பாடை இப்போ கேட்கிறார். அந்த சிவா இப்போ நம்ம அதுக்கெல்லாம் பொருள் பார்த்துட்டோம். இறைவன் நித்திய பொருளுடையவன், அது நித்தியம். இறைவன்
உள்பொருள் அதை நம்ம பார்த்துருக்கோம். சைவ சித்தாந்தத்தை பொறுத்தளவு எது உள்பொருள்? 3 தான். நிலையான உள்பொருள் 3. அதை இறை, தலை, உயிர் என்று நம்ம பார்த்தோம். அப்போ இதில் அந்த 5 எழுத்து நிலையான பொருளா? அதுதான் என்ன? அந்த ஒரு எழுத்தும் என்ன பொருள் குறிக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த சீனா என்ன, வானா என்ன, யானா என்ன, நானா என்ன, மானா என்ன. இப்போ நம்ம வரோம் சிவாய நமச்சிவாயன்னு பாட்டு பாடிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த சிவாய நமச்சிவாயரை என்னன்றத புரிஞ்சு ஓதணும். அப்போ தான் அந்த பயனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த சிவாய நமச்சிவாய என்னன்றத அடுத்த செய்யுள்ள நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த செய்யுள்ள இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? சரி, சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.